கன்சிஸ்டன்சி அண்ட் எவர்கிரீன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு பெரிய யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு நேரத்தில் போட்டுட்டு இன்னொரு நேரத்தில் போடாமல், இல்லை ஒரே நாளில் ஒரு 100 வீடியோ போட்டுட்டு 100 நாள் போடாமல், இந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட சேனலோட அல்காரிதம் அப்படின்னு பார்க்கும்போது அது தானாகவே முன்னாடி வரும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். எவர்கிரீன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு யோகா போசஸ்லாம் கற்று தரீங்க. யாருக்காச்சும் வந்து யூடியூப்ல வந்து யோகா போசஸ் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த வீடியோ வந்து இன்னைக்கு வேற மாதிரி மாற போகிறது கிடையாது. இல்லை இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வேற மாதிரி மாற போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எவர்கிரீன் வீடியோஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வீடியோஸ்க்கு வந்து வாண்டட் எப்பவுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூசர்ஸ் எப்பவுமே வியூவர்ஸ் வந்து எப்பவுமே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கணும், எவர்கிரீனாகவும் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்கள் சேனல் ஈஸியாக முன்னாடி வந்துடும். ஸோ இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த சேனலோட டேட்டா. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஒரு வீடியோவுமே போடல. அதுதான் இந்த ஸ்கேல் நீங்கள் பார்க்கலாம். இந்த 6 மாதத்துக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு க்ரோத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல் தான் ஒரு கன்சிஸ்டன்சியுமே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அங்கெல்லாம் நான் வீடியோவே போடலை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு க்ரோத் கன்சிஸ்டன்சியாக அந்த க்ரோத் வந்து ஏறிக்கிட்டே போகுது. ஸோ அதனால என்ன நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வீடியோஸ் வந்து டெய்லி போட்டுகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வியூவர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு வியூவர்ஸ் வர்றதால கூகுளோட அல்காரிதமில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வருவீங்க. ஸோ இதால் வந்து நீங்கள் வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சினா இதுதான். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி அப்படி இல்லைனா கூட வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களோட ஆடியன்ஸ் வந்து உங்கள் கூட வந்து அடிக்கடி உங்களோட சேனலை வந்து பார்க்கறதுக்கு விரும்புவாங்க. இந்த வாரத்தில் வந்து ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிக்கடி நம்ம சேனலை செக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கன்சிஸ்டன்சியில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது லேர்ன் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் டீச் பண்ணும்போது உடனே இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வரலனாலும் இல்லை வியூவர்ஸ் வரலனாலும் இது வந்து ஒரு ஹாட்டான டாபிக். இதுக்கு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா இது வந்து இப்போதைக்கே வந்து கெட்டு போகிற பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் எப்போ ஆகுதோ அப்போ மட்டும்தான் அந்த வீடியோஸ் வந்து வைரலாக போகும். மற்றபடி அந்த வீடியோஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த ட்ரெண்ட் எப்போ நிற்கிதோ அப்போ ஸ்டாப் ஆகிடும். பட் இந்த லேர்ன் இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் தான். அது வந்து மாற போகிறது எதுவுமே கிடையாது. அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்க போகுது, கிராமர் அப்படியே தான் இருக்க போகுது, எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லாமல் ஒரு டாபிக் தான் இந்த லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறது. ஹவு டு மேக் கேக். ஸோ இந்த ஃபுட் அப்படிலாம் நீங்கள் ப்ரிப்பேர்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படியே தான் இருக்க போகுது. இன்றைக்கும் அந்த கேக் நீங்கள் செய்யலாம். 10 வருஷம் கழிச்சும் அதே கேக்கை நீங்கள் செய்யலாம். நம்ம இத்தனை வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் வரும். அதில் எந்த சேஞ்சஸுமே நம்ம வரல. இருக்க பொருளை வச்சு தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணுறோமே தவிர ஒரு புதுசான பொருளை நம்ம உருவாக்கி கண்டுபிடிச்சி எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆண்டாண்டு காலமாக வர ஒரே இன்க்ரீடியன்ஸ் அந்த ரைஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்கிறது பிரியாணினா ஒரு ரைஸை போடுவோம். அதுக்குள்ளே அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரியாணி அப்படின்றது மாதிரி பண்ணுவோம். பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. அதுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் தான் மாறப்போகுது. அது வந்து இந்த உலகத்தில் ஆல்ரெடி இருக்க பொருள் தானே தவிர புதுசாக எதையுமே நம்மளா கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. மோஸ்ட்லி இந்த ஹவு டு அப்படின்ற சேனல்ஸ் எல்லாமே எவர்கிரீன் தான். ஹவு டு பெயிண்ட் அப்படின்றது எவர்கிரீன் தான். எப்படி பெயிண்ட் அடிக்கணும், எப்படி வீடை பெருக்கி சுத்தமாக வச்சுக்கணும், எப்படி ஒரு சின்ன ரூமை வந்து அழகாக வச்சுக்கணும், இந்த மாதிரி ஹவு டு அப்படின்ற நீங்கள் டாபிக்ஸ் எல்லாமே எடுத்தீங்கன்னா எல்லாமே எவர்கிரீனில் தான் வரும். இன்றைக்கும் பார்ப்பாங்க, 10 வருஷம் கழிச்சும் பார்ப்பாங்க. ஸோ உங்கள் சேனலுக்கு வந்து நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து இது எடுத்துகிட்டு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நான் எவர்கிரீன்லாம் இந்த டாபிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த கேட் ஃபன்னி வீடியோ இதெல்லாம் சும்மா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மட்டும் மக்கள் வந்து ரசித்து பார்ப்பாங்க. ஸோ இந்த நான் எவர்கிரீன் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். பட் அந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் இதுக்குள்ளவே முடிஞ்சிருமே தவிர இதை வந்து அடிக்கடி ஷேர் பண்ணிவிட்டு அடிக்கடி பார்ப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட இப்போது ஃபில்ம் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து இந்த ஆக்டர் வந்து இப்போ அழுதாருப்பா அப்படின்னு சொல்லும்போது அது அந்த நேரத்துக்கு தான் அது தேவையான டாபிக். ஒரு 4 நாள் ட்ரெண்ட் ஆகுமே தவிர அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை வேற யாருமே போயிட்டு சர்ச் பண்ணவோ இல்லை தேடியோ பார்க்க மாட்டாங்க. இந்த ஹவு டு மாதிரி இது எவர்கிரீன்ல நிற்காது.
மோஸ்ட்லி இந்த ஃபிலிம்ஸ் அது ரிலேட்டட் சேனல்ஸ் இல்லை நியூஸ் நீங்கள் போடுறது இது எல்லாமே வந்து டெய்லி உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகும். பட் இதோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவர்கிரீன்னா என்ன, கன்சிஸ்டன்சினா என்ன, நான் எவர்கிரீன்னா என்ன, எப்படி இதெல்லாம் நம்ம அடிக்கடி போடுறது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இங்கேயே முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு தலைப்பை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.